இப்ப அந்த ஒரு ஸ்லோகாவை ஒரு தடவை யாராவது சொல்லிட்டு நம்ம ஆரம்பிப்போம். 3வது ஸ்லோகத்தை சொல்லணும். இந்திரா மேம், நீங்க கூப்பிடுங்க யாராவது. எஸ் மேடம். விஸ்வநாதன் சார், நீங்க சொல்லிடுறீங்களா? 3வது ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லுங்க. எஸ் மேடம், சொல்றேன் மேடம். யோகோ யோக விதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரஹ நாரசிம்மவபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமஹ. தேங்க்யூங்க சார், தேங்க்யூ. நம்ம நேத்திக்கு வந்து புருஷேஸ்வரகங்கிற வரைக்கும், பிரதான புருஷேஸ்வரக வரைக்கும் பார்த்தோம். யோகோன்னா யோக பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல 3வது ஸ்லோகத்துல 7 நாமாக்கள் இருக்கு. இந்த 7 நாமாக்கள் ஒரு தடவை ஜஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நேத்தி கண்டினியூஷன் பண்ணிடலாம். யோக யோக விதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரக நாரசிம்ஹ வபுக ஸ்ரீமான் கேசவக புருஷோத்தமக. சோ மொத்தம் 7 பெயர்கள், ஸ்ரீமன் நாராயணனோட 7 பெயர்கள் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதுல யோகங்கிறது நம்ம நேத்திக்கு யோகன்னு பார்த்தோம். எல்லா இந்திரியங்களையும், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் எல்லாவற்றையும் அடக்கி ஒரே பாவனையாக, ஒரே ஒன்னஸ், ஒரே ஏகத்துவ பாவனாக இருப்பவர், ஒரே பாவனையில் இருப்பவர். அதுதான் இதுல என்ன சொல்றோம்னா, நம்ம எல்லாரையுமே அந்த ஒரு பாவனைக்கு கொண்டு போய் செலுத்துபவர். அதனால இதுல வந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இதுல ஆதிசங்கராச்சாரியர் இந்த நாமத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இது என்னன்னா தத்துவமசி, தத்துவமசி, நீயும் நானும் ஒன்றுதான் பாப்பார், எல்லாமே பரமாத்மா, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே அப்படிங்கிற ஒரே இதுதான் இந்த தத்துவத்துல குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். அதே போல யோக விதாம் நேதாலையும் இந்த யோகத்தை எல்லாம் முழுவதும் அறிந்தவர் அவர்தான். நமக்கு வந்து அவர்தான் நேதாவாக இருக்கிறார், தலைவராக இருக்கிறார். தலைவர் அல்லது லீடர் சொல்லலாம். நம் அனைவரையும் நடத்தி வழிநடத்தி செலுத்துபவர் ஸ்ரீமன் நாராயணன். அதுதான் இதுல வந்து வழிநடத்தி செல்லுவார், அறிந்தவர் எல்லாரும் எல்லாம் இருந்தாலும் நம்ம விரும்புவதை அடையவும் செய்பவர். லபந்தே. அதனாலதான் நேற்றுக்கு நம்ம சொல்லும் போது பார்த்தோம், யோகம் விதந்தி விசாரயந்தி ஜானாந்தி அண்ட் லபந்தே. லபந்தே இது யோக விதாக அப்படின்னு விதாம் அப்படின்னு பார்த்தோம். இதுல நேதாங்கிறது தலைவர். இதுல 2 இருக்கு. யோக விதாம், யோகங்களை முழுவதும் அறிந்தவர், நேதாவாகவும் தலைவராகவும் இருப்பவர் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்தது பிரதான புருஷேஸ்வரக. இந்த இடத்துல பிரதானங்கிறது என்னன்னா பிரகிருதி, மாயை, ஜீவாத்மா. அப்புறம் புருஷகங்கிறது இங்க பரமாத்மா. இதுலயும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேதாந்தத்தின் அடிப்படையில பார்க்கும்போது மாயை தான் எல்லாமே. இந்த இதுல இது எல்லாவற்றிற்கும், பிரகிருதிக்கும் தலைவராக இருப்பது புருஷன். புருஷன்னா ஒரு பெரிய புருஷன்னா இங்க இருக்க எல்லா ஜீவராசிகள் அனைத்திற்குமே தலைவன், புருஷனாக இருப்பவர் அவர்தான் பரமாத்மாவாகிய ஸ்ரீமன் நாராயணன். அவர்தான் ஈஸ்வரக, தலைவராக இருப்பவர் அப்படிங்கிறது தான் இந்த நேத்திக்கு நம்ம பார்த்தோம். பரமாத்மா தான் எல்லாருக்கும் தலைவன் அப்படிங்கிறது. அவர்தான் எல்லாரையும் வழிநடத்தி செலுத்துகிறார், கட்டுப்பாடுடன் வைத்திருக்கிறார். he who controls and directs all ஜீவாத்மாஸ் அப்படிங்கிறது தான் இந்த இதுல. அதுல பிரதான புருஷேஸ்வரக அப்படிங்கிறது பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது நாரசிம்ஹ வபுகு. நாரசிம்ஹ வபுகு இதுல 3 இருக்கு. அதை பிரிக்கும் பொழுது நார சிம்ஹ வபுகு. நார என்றால் என்னன்னா மனித உருவம், சிம்ஹ சிங்கத்தின் உருவம். அப்புறம் வபுகுனா இந்த உடம்பு இல்ல உருவம், தோற்றம் அப்படிங்கறதுதான் வப்புகு. உடம்பதான் நம்ம வப்புகுங்கிறோம். அப்ப அவர் வந்து எப்படி எடுத்திருக்காரு, நாரன்னா மனித உருவத்தையும் மனிதனுடைய எலும்புகளையும் சிம்மத்துடைய எலும்புகளையும் ஏற்று
ஒரு உருவமாக இருப்பவர். அப்ப அந்த எதுக்காக அந்த உருவத்தை எடுக்கிறார்? லோக க்ஷேமத்திற்காக. தன் பக்தர்கள் துன்பத்தில் இருந்து அவர் அழைக்கும் பொழுது நாளை என்பது இல்லாமல் உடனே வந்து அருள் புரிபவர் நாரசிம்ஹர். அந்த நாரசிம்ம பப்புங்கிறது அந்த தோற்றத்தை எடுத்து உள்ள நரசிம்மர். இதுல என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையும் இந்த எந்த விதமான அவர் எந்த உருவம் வேணாலும் எடுத்து பக்தர்களை காப்பாற்றுவார். நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். வாமன அவதாரம், அப்புறம் ராமர், கிருஷ்ணர் எல்லாமே எடுத்திருக்காரு. இதுல ஏன் நரசிம்ம அவதாரம் பார்க்கும் பொழுது அதுக்கு அவர் பக்தர்கள் துன்பம், அதாவது எந்த ஒரு நிலையில இருந்தாலும் அவர் உடனே அருள் புரிபவர். அதனாலதான் இவரை நாரசிம்ம வபுங்கிறாங்க. சோ மனிதனோட உறுப்புகளும் சிங்கத்தோட உறுப்புகளும் இதுல அவருக்கு தெரியாது, அதுல இருக்கிறது. அதனாலதான் நாரசிம்ம வபு. இதுக்கு பார்க்கும் பொழுது பராசர பட்டரோட இதுல அவர் சொல்லும் பொழுது அவர் நாராயணன் தக்க வடிவத்துல அவதாரம் எடுப்பார், எடுத்து தன் பக்தர்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி என்னன்னா, மண்டல மிஸ்ரர் எல்லாருக்குமே தெரியும். அவருக்கும் ஆதிசங்கரருக்கும் ஒரு வாதம். அந்த வாதத்துல யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது. 2 பேருக்கும் ஒரு மாலை அணிந்திருக்காங்க. அந்த மாலை யாருக்கு வாடுதோ அவங்கதான் இந்த வாதத்தில் தோற்றவர்கள் அப்படின்னு. அப்போ மண்டல மிஸ்ரர் அவர் கேள்வி கேட்க ஆதிசங்கரரும் பதில் சொல்ல ஒரு வாதம் அப்படி போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல மண்டல மிஸ்ரர் தோற்று விடுகிறார். ஆனாலும் மண்டல மிஸ்ரரோட மனைவியான உப்பய பாரதி அவங்க சொல்றாங்க, நான் இன்னும் ஒரு இது சொல்றேன், கணவனுக்காக நான் ஒண்ணு சொல்றேன், நான் கேட்கிற கேள்விக்கு ஆதிசங்கரர் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. சரி கேளுங்க அப்படின்னு. அவர் காம சாஸ்திரங்கள்ல இருந்து கேள்வி கேட்கிறாங்க. அது ஆதிசங்கராச்சாரியர் பிரம்மச்சாரியரா இருக்கிறனால அவருக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனாலும் ஆதிசங்கரர் கேட்கறனால இவர் என்ன பண்ணாரு, சரி நாளைக்கு நான் பதில் எப்படியும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிடுறார். அந்த ஊர்ல அமருக்கன்கிற ஒரு அரசன், அவன் ரொம்ப கெட்ட அரசன், எல்லா கெட்ட பழக்கங்களும் உண்டு. அப்பேற்பட்ட அரசன் இறந்து அவனுடைய சடலமானது இருக்கு, உடம்பு இருக்கு. அந்த உடம்புக்குள்ள ஆதிசங்கரன் என்ன பண்றார், தன்னுடைய உடம்பை குகைக்குள்ள வச்சுட்டு அந்த அமருகன்கிற மன்னனோட உடம்புக்குள்ள புகுந்துக்கிறார். புகுந்து இது எதனால அதுல புகுந்துக்கிறாருன்னா, இந்த காம சாஸ்திரங்கள் எல்லாம் பத்தி என்னங்கிறது தெரிஞ்சு உபய பாரதிக்கு பதில் சொல்றதுக்காக அப்படி பண்றாரு. சீடர்கள் கிட்ட எல்லாம் தன்னுடைய உடம்ப பாதுகாப்பா ஒரு குகைக்குள்ள வைக்க சொல்லிட்டு அவர் பண்ணிருக்கிறார். அங்க அந்த நாடுக்கு போறாரு. அந்த நாட்டுல அவர் போய் இந்த காம சாஸ்திரங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சு உபய பாரதி கிட்ட போய் கேள்விக்கு பதில் சொல்ல போறார். ஆனா இவர் அந்த அமெரிக்கனோட உடம்புல புகுந்தனால ஒரு நல்ல மனிதன், நல்ல அரசனாக அந்த நாடு இருக்க, ஆட்சி புரிய, நாடும் நல்ல செல்வ வளமாக இருக்க, எல்லாவித சௌபாக்கியங்களோட மக்களும் வாழ, அமைச்சர்களுக்கு இந்த அரசன் இவர் நல்லா தெரிஞ்சிருக்கிறாரு, இவரை எப்படியும், ஆனா தெரிஞ்சிருக்கு, சில மந்திரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு இவர் ஏதோ ஞானி அல்லது ரிஷி, ஏதோ அவர் தான் வந்திருக்கார் போல, அப்படி நல்ல முறையில ஆட்சி இப்ப நடக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய உருவம், இவருடைய உடம்பு எங்கேயாவது கூடு விட்டு கூடு மாறி வந்திருக்கிறாரு. அதனால இவரோட உடம்பு எங்கேயாவது இருந்தா அந்த உடம்ப அழிச்சிட்டு இந்த உடம்புலயே அவர் இருந்து அமருகனாகவே இருந்து நாட்டை சிறப்பாக ஆட்சி புரியட்டும் அப்படின்னு மந்திரிகள்லாம் இது பண்றாங்க, யோசிக்கிறாங்க. அப்ப சங்கராச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, சீடர்கள் கிட்ட எல்லாம் அதை நல்லா பாதுகாப்பா வைக்க சொல்லியிருக்கிறாரு. சிப்பந்திகள் எல்லாம் தேடுறாங்க எங்கன்னு. அந்த சமயத்துல இவர் என்ன பண்றாரு, அவங்க தேடிட்டு இருக்க போயிட்டு இருக்க அந்த ப்ராசஸ், இவர் உபய பாரதி கிட்ட இந்த காமசாஸ்திரங்கள் அதோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அவர் ஜெயிச்சிடுறாரு. அவர் அவரோட பதில் ஏற்கப்படுது.
உபயபாரதி அவங்க எதுக்காக அப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, எல்லா கலைகளும் தெரியணும் அப்படிங்கறனால நம்ம சொல்றோம் இல்லையா, களவும் கற்று மற. அது போல எல்லா கலையும் தெரியணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சங்கராச்சாரியார் என்ன பண்ணுவார், திரும்பவும் அந்த உடம்புக்குள்ள பொறுக்கு வரும்போது அதுக்குள்ளேயும் சிப்பந்திகள் வந்து அந்த உடம்ப வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. குகைக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு எரிக்கிறதுக்காக அந்த தீயலே மூட்டுறாங்க. அந்த சமயத்துல சங்கரர் என்ன பண்றாரு, நரசிம்மரை தியானம் செய்யறார். அவரை வந்து வழிபட உடனே நரசிம்மர் 16 கைகளோட வந்து உருவம் அப்படியே வந்து அவரை வந்து காப்பாற்றுகிறார். அந்த உடலை வந்து எடுத்து தன்னோட 2 கையால அந்த உடம்பையும் ஏற்றி எடுத்துட்டு அந்த நெருப்பையெல்லாம் அப்பதான் எரிய ஆரம்பிக்கிறதையும் அணைச்சு அவர் வந்து சங்கராச்சாரியரையும் அவரையும் ஏற்று அந்த உடம்புல இது பண்ண வச்சு புகழ வச்சு அருள் புரிகிறார். இதுல இருந்து என்னன்னா, இவர் நினைச்ச மாத்திரத்திலேயே நரசிம்மர் நாளை என்பது இல்லாமல் அப்பொழுதே வந்து காப்பாற்றினார் அப்படிங்கிறது சொல்றோம். அதனாலதான் இதுல என்ன சொல்றோம்னா, தக்க வடிவத்துல வந்து அருள் புரிபவர் அப்படிங்கிறது நாரசிம்ம வப்புகு. வப்புகுன்னா உடம்பு அல்லது தோற்றம். சோ அதனால அப்பேற்பட்ட வடிவத்தையும் எடுத்து எந்த வடிவம் வேணாலும் எடுப்பார். இதுதான் அது கிடையாது. எந்த வடிவம், நம்ம 10 அவதாரங்கிறோம், அதுக்கும் மேற்பட்ட அவதாரங்கள் இருக்கு. நம்ம பாகவதத்திலையும் நாராயணியத்திலையும் பார்த்தா அநேக இது இருக்கு, அவதாரங்களை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. சோ பக்தர்கள் துன்பம் அடையும் பொழுது எந்த அவதாரம் எந்த வடிவம் வேண்டுமானாலும் எடுத்து காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுதான் இந்த நாரசிம்ம வப்புகு அப்படிங்கிறது. தக்க வடிவத்தில் வந்து பக்தர்களை காப்பாற்றுபவர், துன்பம் படுகின்ற பக்தர்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுதான் இந்த நாரசிம்ம வப்புகு. இதுக்கப்புறமா அடுத்தது நம்ம பாக்குறது, நாம் எல்லாரும் நாரசிம்ம வப்புகு என்று துதித்து வந்தால் நம்மளுடைய அனைத்து துன்பங்களிலும் இருந்து நம்மை விடுதலை செய்து உடனடியாக வந்து காப்பாற்றுவார் என்பது உறுதி. அடுத்ததாக பார்க்க இருப்பது இது ஸ்ரீமான். ஸ்ரீமான்ங்கிறது என்னன்னா, இதுல 22வது நாமம். இந்த ஸ்லோகத்துல பார்க்கும் பொழுது 5வது நாமம், 3வது ஸ்லோகத்துல 5வது நாமம், டோட்டலா பார்க்கும்போது 22வது. ஸ்ரீமான்னா என்ன? இதுல வந்து எப்பொழுதும் நாராயணனுடைய வக்ஷஸ்தலத்தில், ஸ்ரீனா என்னன்னா மகாலட்சுமி தாயார், மகாவிஷ்ணு நாராயணனுடைய வக்ஷஸ்தலம் மார்புல நீங்காது இருப்பவர். அதனாலதான் அங்க வந்து ஸ்ரீமான் அப்படிங்கிறோம். அப்ப மகாலட்சுமி தாயாரை எப்பொழுதும் மார்பகத்தில் வக்ஷஸ்தலத்தில் ஏற்றி வைத்திருப்பவர், நிலையாக வைத்திருப்பவர், அதுதான் ஸ்ரீமான். இதுல வந்து என்னன்னா, அதான் யஸ்ய வக்ஷசி நித்யம் வசதி ஸ்ரீஹி. யஸ்ய வக்ஷசி நித்யம் வசதி ஸ்ரீஹி சக ஸ்ரீமான். யாருடைய வக்ஷஸ்தலத்தில் மகாலட்சுமி தாயார் நித்தியம் எப்பொழுதும் இருக்கிறார்களோ, வசிக்கிறார்களோ, அவருக்கு பெயர் ஸ்ரீமான் அப்படிங்கிறது இதுல. இதுல வந்து என்னன்னா, மகாலட்சுமி தாயார் வந்து வக்ஷஸ்தலத்துல இருப்பதனால் நாராயணனை நம்ம துதித்து வரும்போது அனைத்து டிவோட்டிஸ், அனைத்து பக்தர்களுக்கும் என்ன கிடைக்கும்? சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும், மகாலட்சுமி நீங்காத செல்வமும் கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் இதுல. இந்த ஸ்ரீமான்ங்கிறத சொல்லி வந்தோம்னா நம்ம அனைவருக்கும் எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறதுதான் இந்த ஸ்ரீமான்ங்கிறது. இப்போ இதுக்கு பார்க்கும் பொழுது பராசரர் பட்டம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? ரொம்ப அழகானவர், ஸ்ரீமான்னா ரொம்ப அழகானவர். அவர் மட்டும் அழகு இல்ல, அவரை அண்டினவங்களுக்கும் அழக கொடுப்பவர், அழகளிப்பவர் அப்படிங்கிறது அவரோட விளக்கம். இதுக்குதான் என்ன சொல்லுவாங்கன்னா, திருமழிசை ஆழ்வார்
அவர் வந்து ஒரு வினா எழுப்புறாரு, ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவதாரங்கள்லயே மிகவும் அழகான அவதாரம் என்ன, எது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, ராமர், கிருஷ்ணர், அப்புறம் வாமனர் அப்படின்னு ஒவ்வொரு அவதாரங்களையும் சொல்றாங்க. ஆனா திருமழிசை ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, நாரசிம்ம அவதாரத்துலதான் அவர் மிகவும் அழகா இருக்கிறார். ஏன், எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது, யாருடைய துன்பத்தையும் உடனே நீக்குறாங்களோ அவங்கதான் நமக்கு வந்து அழகா தெரிவாங்க. இப்ப நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா எனக்கு அந்த சமயத்துல வந்து யார் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க வந்து அழகுங்கிறது ஒரு புறத்தோற்றம் மட்டும் இல்லாமல் அகத்தோட்டத்துல நம்மளோட ஆன்மாலையும் அவங்கள நம்ம வச்சிருப்போம், அகத்திலும் வைத்திருப்போம். அப்ப அவர் தான் அழகு. அழகுங்கிறது வெறும் புற அழகு மட்டும் இல்ல, அவரை நம்ம மனசுலயும் நினைச்சிருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. அப்ப அவர் வந்து எப்படி இருக்கிறார் இங்க இதுல, நாரசிம்மர் எப்படி, நரசிம்மர் தான் அழகர் அப்படிங்கிறாரு திருமழிசை ஆழ்வார். பக்த பிரகலாதனுக்கு ஒவ்வொரு ஆபத்திலும் மலையில இருந்து தூக்கி போடுறாங்க, விஷத்தை கொடுக்குறாங்க, கடல்ல கொண்டு போய் போடுறாங்க, என்னென்ன ஆபத்து பண்ணாலும் அவர் வந்து நாராயணனை திடமா உறுதியா வழிபட்டனால அவர் என்ன பண்ணாரு, மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு, நாரசிம்மரா வந்து கடைசியில நரசிம்மரா வந்து என்ன பண்ணாரு, அந்த தூணை பிளந்துட்டு வந்து இரண்யனுக்கு இரண்ய வதம் நடந்தது இல்லையா, அது வந்து பக்த பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்தார். சோ அதுல இருந்து நமக்கு தெரியறது என்னன்னா, அவர் வந்து மிகவும் அழகானவர் அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் சொல்றார். ஏன்னா துன்பங்களில் ஆபத்து காலத்தில் உதவுபவர் தான் அழகர் அப்படிங்கறது சொல்றாங்க. சோ அப்ப வந்து அவருடைய ஆஹ் இதுல இன்னொன்னு எப்படின்னா, ஏன் அழகுங்கிறது இன்னொரு காரணம் சொல்றாரு அவரு. மகாலட்சுமி தாயார் வந்து அவருடைய மடியில உட்கார்ந்து அவருடைய அழக பார்க்கறதுக்காக அவரோட மடியில உட்கார்ந்து இருக்காங்க. எல்லா அவதாரங்கள்லயும் பார்த்தோம்னா நாராயணனுடைய பக்கத்துல இருப்பாங்க, அவரோட பக்ஷஸ்தலத்துல இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கிறாங்க. ஆனா இங்க மட்டும் நரசிம்மரோட தொடையில இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட அழக ரசிக்க, நரசிம்மருடைய அழகை பார்ப்பதற்காக அவர் வந்து அவங்களோட மடியில இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சோ இதனால என்ன தெரியறதுன்னா, ஸ்ரீமான்கிறது வக்ஷஸ்தலத்தில் மகாலட்சுமி தாயார் இருப்பதாலும் அழகாக இவர் இருப்பது. அதுல வந்து ஆதிசங்கரர் சொல்றது என்னன்னா, மகாலட்சுமி தாயார் வந்து எப்பொழுதும் நித்தியமாக நாராயணனுடைய வக்ஷஸ்தலத்தில் இருப்பதால் ஸ்ரீமான் எனப்படுகிறார். இங்க பராசரர் பட்டர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அவர் அழகானவர், அழகையும் அளிப்பவர் அப்படிங்கிறது. இந்த ரெண்டு தான் நம்ம இதுல பார்க்கணும், ஸ்ரீமான்ங்கிறது. அதனால் நாமும் ஸ்ரீமான் என்று அவரை துதித்து வந்தோமானால் நமக்கும் ஏற்படுகின்ற துன்பங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவார், உடனடியாக வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட இந்த இந்த நாமத்தோட. அடுத்ததாக நம்ம பார்க்கறது வந்து கேசவக. கேசவகன்னு பார்க்கும்போது ஆறாவது, இந்த ஸ்லோகத்துல ஆறாவது நாமம் கேசவக. அபிரூபாக கேசவாக கேஷாக எஸ்ய சக. அபிரூபாக கேஷாக எஸ்ய சக. இதுல என்னன்னா, இது ஒரு அர்த்தம் பார்க்கும்போது அழகான கூந்தல் உடையவர். ஸ்ரீ கேசவகனா, கேசம்னா கூந்தல், அழகான கூந்தலை உடையவர், அது ஒரு அர்த்தம். இன்னொன்னு வந்து அழகான கேச அலங்காரம் உடையவர். கேச அலங்காரம் ஸ்ரீமன் நாராயணனுக்கு எப்படி எல்லாம் கொண்ட போட்டு எதெல்லாம் அலங்காரம் பண்றோம் இல்லையா. சோ அப்ப அலங்காரம் உடையவர், கேச அலங்காரம் உடையவர்னு ஒரு அர்த்தம், அழகான கூந்தல் உடையவர்ங்கிறதும் ஒரு அர்த்தம். சோ ஆதிசங்கராச்சாரியார் சொல்லும் போது ஒண்ணு வந்து அபிரூபாக கேஷாக எஸ்ய சக அப்படின்னாரு, அழகான கூந்தல் உடையதால் அவரை வந்து கேசவங்கிறோம் அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் பார்க்கும்போது அதுக்கு என்ன சொல்றாருன்னா, கஷ்ச அஷ்ச ஈஷாச்ச திரிமூர்த்தியக கேஷக.
கஷ்டங்கிறது பொழுது என்ன சொல்றேன்னா கனா என்ன, கேசவக, கேசகங்கிறோம். அதுல என்ன வருது, கங்கிறது வந்து பிரம்மாவை குறிக்கிறது. க. அடுத்தது யங்கிறது வந்து என்னன்னா அ, அ அப்படிங்கிறோம் இல்லையா, அது வந்து விஷ்ணுவை குறிக்கிறது. அப்புறம் ஈஷா என்பது சிவனை குறிக்கிறது. மும்மூர்த்திகளும் மும்மூர்த்திகளும் அவருள்ளே அடக்கமாக இருக்கிறார். ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரங்கள் தான் அந்த விஷ்ணு பகவான் அவரும் அவருடைய உள்ளேயே மும்மூர்த்திகளும் இருந்து முத்தொழிலையும் செய்கிறார்கள். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலையும் செய்பவர். So the one in whom all these three deities, all these three reside. மும்மூர்த்திகளும் கேசவங்கிற அந்த நாராயணனுள் இருக்கிறார்கள். இருந்து அவர்கள் எல்லாம் வாசம் செய்கிறார்கள். இருந்து அவர்களோட தொழிலை செய்யறாங்க அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம். சோ நம்ம கேசவன் சொன்னா மும்மூர்த்திகளையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். எல்லாருமே நாராயணனோட உள்ளதா இருக்காங்க அப்படின்னு சங்கராச்சாரியார் சொல்றாரு. அடுத்தது வந்து என்னன்னா, விஷ்ணு புராணத்தின் படி என்னன்னு பார்த்தா, கேஷிங்கிற அரக்கனை வந்து வதைத்ததால் கேசவக, கேஷி வதாத்வா கேசவ. சோ கேஷிங்கிற அரக்கனை வதம் செய்ததால் கேசக அப்படிங்கிறது ஒரு கேசவக அப்படின்னு சொல்றாங்க. சோ சங்கராச்சாரியார் சொல்லும் பொழுது இந்த 3 விதமான அர்த்தங்கள் அவர் சொல்லி இருக்கிறாரு. பராசர பட்டர் சொல்லும் பொழுது அவர் வந்து ஜெனரலா சொல்றாரு, அழகிய கூந்தல் உடையவர் கேசவக அப்படிங்கிறது. இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி என்னன்னா, திருக்கண்ணபுரம் அங்க வந்து சரபோஜி ராஜா ஆண்டு வந்தார். அவர் வந்து நிறைய மாலைகள், நிறைய புஷ்பங்கள் எப்பவுமே அந்த சௌரிராஜ பெருமாளுக்கு கூட அனுப்புவார். அரண்மனையில இருந்து மாலைகளா வரும். அந்த அர்ச்சகர் என்ன பண்ணுவாரு, அந்த மாலையில ஒரு மாலையை கொண்டு போய் தன்னுடைய விருப்பமான தன்னுடைய காதலிக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. இது அப்படியே சம்பவம் நடந்துட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன, இந்த நியூஸ் வந்து எப்படி ராஜா என்ன பண்றாரு, மாறு வேஷத்துல வந்து எப்படி நாடெல்லாம் எப்படி செழிப்பா இருக்கான்னு பாக்குறதுக்கு அவரும் அவரோட மந்திரியும் வராங்க. அன்னைக்கு வந்து அர்ச்சகர் வந்து அந்த மாலைய போட்டிருக்காரு பெருமாள் கிட்ட. பெருமாள் கிட்ட இருந்து அந்த மாலை எடுத்து அரசருக்கு போடுறாங்க. அந்த மாறு வேடத்துல வந்து அந்த மனிதருக்கு போடுறாங்க. அவரும் எடுத்து பாக்குறாரு. பார்த்த உடனே இதுல வந்து கூந்தல் இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, பெருமாளுக்கு கூந்தல் உண்டு, ஒரு முடி இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அந்த முடி வந்து இருக்கும், பெருமாளுக்கும் கூந்தல் உண்டு அப்படின்னு அர்ச்சகர் சொல்றாரு. உடனே இவர் அந்த மாறு வேடத்தை களைஞ்சிட்டு, நான் அரசன், சரபோஜி மன்னன், நான் வந்து இங்க மாறுவேடத்துல நாடெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக வந்திருக்கேன். அப்ப எங்கிட்டயே நீங்க இப்படி சொல்றீங்களே, நாங்க தான் அரண்மனையில இருந்து இந்த மாலைய கொடுத்து அனுப்புறோம். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து பெருமாளுக்கு சௌரிராஜ பெருமாள் அப்புறம் தான் சொல்றாங்க, எப்படி அந்த பெருமாளுக்கு வந்து முடி இருக்கும் அப்படின்னு கேட்க, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், அவருக்கு முடி இருக்குங்கிறத சொல்றேன்னு சொல்லிட்டு அர்ச்சகரும் போயிடுறாரு. அடுத்த நாள் வராரு. ஆனா அவர் வேண்டிக்கிறார் பெருமாளை, நான் இப்படி சொல்லிட்டேன், என்னை நீதான் காப்பாற்றணும் எப்படியாவது அப்படின்னு, நாளைக்கு வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் அமாவாசை. எப்பவுமே திரு கண்ணபுரத்துல அமாவாசை அன்னைக்கு சௌரிராஜ பெருமாளோட புறப்பாடு இருக்கும். நம்ம ஏற்கனவேயும் பார்த்தோம், விபீஷணனுக்கும் நடை அழகை காமிச்சிருக்கார் சௌரிராஜன் திரு கண்ணபுரத்துல. அதே இங்க வந்து அவர் அமாவாசை அன்னைக்கு புறப்பாடு அன்னைக்கு பார்க்கும் பொழுது இந்த 2 பேரும் ராஜாவும் அது அமைச்சரும் அந்த மந்திரியும் வந்து பாக்குறாங்க. பின்னால பார்த்தா அந்த பெருமாளுக்கு கூந்தல் இருக்கு. உடனே சௌரிராஜன், அதனால இவர் என்ன பண்றாரா, அரசன் சௌரிராஜ பெருமாளுக்கு, நீதான் வந்து உன்னுடைய பக்தர்களுடைய துன்பத்தையும் நீக்கியிருக்க, அவங்க சொன்னதையும் நீ வந்து சரி பண்ணியிருக்க
அதனால் தப்பாவே தவறாவே சொன்னாலும் அதையும் நீ வந்து அவருடைய உண்மையான பக்தியால அவருக்கு நீ அருள் புரிஞ்சிருக்கிற. அந்த அர்ச்சகரும் அவ்வளவு ஒரு இந்த முடி கூந்தலை அங்க காமிச்சு அருள் புரிந்த அந்த சௌரிராஜ பெருமாளுக்கு ரொம்ப நமஸ்காரம் பண்ணி அவரும் மாறிட்டாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் அழகான கூந்தலை உடையவர் அப்படிங்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த சரபோஜி மன்னனோட கதை. இதுல கேசவகனா கூந்தல், அழகான கூந்தல் உடையவர் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அடுத்ததாக நம்ம பாக்குறது அதுல வந்து புருஷோத்தமக. புருஷோத்தமகன்னா என்ன? புருஷானாம் உத்தமக, புருஷர்கள்லயே உத்தமர். சோ இந்த இடத்துல உத்தமர் உயர்ந்தவர், எல்லா ஆத்மாக்களிலும் உயர்ந்தவர், அதுதான் புருஷோத்தம். புருஷ பிளஸ் உத்தமக புருஷோத்தமக. சோ எல்லா உயிர்களிலும் மேலான தெய்வம் அவர்தான், மேலான ஈஸ்வரன் உத்தமர் அப்படிங்கிறது தான் புருஷோத்தமர். அதுக்கு வந்து இன்னொரு அர்த்தம் பார்க்கும்போது பகவத்கீதையிலையும் எல்லா உயிர்களிலும் மேலான தெய்வமாக இருக்கிறேன், உத்தமமாக இருக்கிறேன், புருஷேபியக உத்தமக அப்படின்னு 15வது சாப்டர்ல 18வது ஸ்லோகத்துல சொல்லி இருக்கிறார். சோ த பெஸ்ட் அமாங் த கான்சியஸ் என்டிட்டிஸ் அப்படிங்கிறார். எல்லா என்டிட்டிஸ் இருக்கு இல்லையா, எல்லா விதமான தேவதாக்கள் தேவதைகள்லாம் இருக்காங்க, எல்லா ஜீவராசிகள் எல்லாவற்றையும் விட உத்தமர் அப்படிங்கிறவங்க. அவர் வந்து போற்றுவதற்கு உரியவர், அர்ச்சிப்பதற்கு உரியவர், வணங்குவதற்கு உரியவர், அதான் வர்ஷிப் வர்திபாங்க அவரு. சோ எல்லாரையும் விட உயர்ந்தவர்ங்கிறதுனால அவருக்கு அல்மைச்சிங்கிறோம். அவர் தான் உயர்ந்தவர் உத்தமர் அப்படிங்கிறது தான் இதுல புருஷோத்தமர். புருஷானாம் உத்தமக புருஷோத்தமர். இதுல அப்படின்னு ஆதிசங்கராச்சாரியார் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இவர் வந்து பராசர பட்டர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அனைவரை எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவர், எல்லாரையும் விட சிறந்தவர் அப்படிங்கிறது அவர்தான், அவருக்கு மேல யாரும் கிடையாது, அவர்தான் உத்தமர் அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து ஒரு சின்ன கதை சொல்லும் பொழுது ஒரு குட்டி கதை சொல்றாங்க. என்னன்னா, கருடனும் சுமுக்கன்கிற ஒரு பாம்புக்கும் நடுவுல 2 பேருக்கு நல்ல சண்டை ஏற்படுது. அப்ப சுமுக்கன் என்ன பண்றான், பாம்பு பெருமாள் கிட்ட சரணாகதி அடையிறான். பெருமாள் அமர்ந்திருக்கிற அந்த ஆசனத்துக்கிட்ட போய் உட்கார்ந்து அப்படியே அவரையே சரணாகதி அடையிறது சுமுக்கன். அப்ப கருடன் என்ன பண்றது, அந்த இறை பாம்பு தனக்கு இரையா இருக்கனால அதை போய் கவ்வருக்காக அதை போய் எடுக்கிறதுக்காக போறாரு. அப்போ பெருமாள் சொல்றாரு, என்னை அண்டினவங்களுக்கு நான் வந்து எந்த துன்பமும் கொடுக்க மாட்டேன், அதனால நீ சுமுக்கனை விட்டுடணும் அப்படின்னு. அதுக்கு கருடனுக்கு கொஞ்சம் தன் மேல ஒரு கர்வம், தான் என் பலசாலி அப்படிங்கறனால பெருமாள் கிட்டயே வாதம் செய்யறது. நான் வந்து எல்லாரை விட பலசாலி, உங்களை விட பலசாலி, நான் வந்து உங்களை வந்து என்னோட தோள் மேல வச்சிட்டு இருக்கேன், ஏத்திட்டு நான் எங்க போகும்போது உங்களையே நான் என்னோட தோள் மேல ஏத்திக்கிறேன், அதனால நான் வந்து உங்களை விட பலசாலின்னு ஒரு கர்வம் வந்துடுச்சு கருடனுக்கு. அகங்காரம் வந்தனால அதை என்ன பண்ணுச்சு, பெருமாள் கிட்ட நான் விட மாட்டேன். பெருமாள் என்ன பண்ணாரு, ஒண்ணுமே பண்ணல. கருடனோட தோள் மேல தன்னோட இடது கைய லேசாதான் அமுத்தினாரு. அப்பவே கருடனால ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப கருடன் தன்னோட தோல்வியை ஒத்துட்டு, நான் சொன்னது தப்பு, என்னோட கர்வத்தால அகங்காரம் நீங்க பெற்றார். கர்வம், ஈகோ, என்னாலதான் நம்ம நினைக்கிறோம். நம்மால் எதுவுமே கிடையாது, எல்லாமே பகவானாலதான் நடக்கிறது. நம்ம வெறும் டூல் தான். அதுதான் இங்க அவர் சொல்றாரு கடைசியில. பெருமாள் நாராயணன் என்ன சொல்றாருன்னா, இந்த சுமுக்கனை வந்து நீயே உன்னோட தோள் மேல எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு. இது வந்து இங்க பார்க்கும் பொழுது அவ்வளவு சிறந்த ஒரு பெருமாள் என்ன பண்றாரு, இந்த மாதிரி தன்னை அண்டிய சுமுக்கன் யாரா இருந்தாலும் சரி அவர்களை வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அர்த்தம். அவர் சொல்றாரு, அனைவரை காட்டிலும் மேம்பட்டவர்,
இப்போ ஆக்சுவலா இங்க உலகத்துல வாழ்ற ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் என்ன பேருன்னா புருஷ புருஷ அப்படிம்போம். இங்க வாழ்ந்துட்டு மேலோகம் ஸ்வர்கலோகமோ இல்ல வைகுண்டத்துக்கு அங்க போறவங்களுக்கு எல்லாம் பேர் என்னன்னா புருஷோத்னு பேர். மேலுலகத்துக்கு தேவலோகத்துக்கு எல்லாம் போறவங்களுக்கு பேரு புருஷோத். இப்ப வைகுண்டம்ல இருக்கிறவங்களுக்கு பேர் திரும்பி வராம இருக்காங்க பாருங்க, நித்திய சூரிகள், அவங்களுக்கெல்லாம் பேர் என்னன்னா புருஷோத்தரர்னு பேரு. புருஷக புருஷோத் புருஷோத்தரர்னு பேரு. இந்த 3 பேருக்கும் மேலானவர், இந்த மூவரை காட்டிலும் மேலானவர் புருஷர்கள், அப்புறம் புருஷோத், அப்புறம் புருஷோத்தரர், மூவரை காட்டிலும் மேம்பட்டவர் உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் புருஷோத்தமக அப்படிங்கிறது. சோ இது நாமும் புருஷோத்தமாய நமகன்னு சொல்லி வந்தா நம்ம எல்லாரையும் அவர் சிறப்பாக வழிநடத்தி செலுத்துவார். எல்லாரையும் ஏன்னா அவர் தான் அனைவரை காட்டிலும் மேம்பட்டவர். அதனால நம்ம எல்லாரையும் கூட சிறந்த வழியில எது சிறந்த மேம்பாட்டான வாழ்க்கையை நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறது தான் இந்த புருஷோத்தமகங்கிற அர்த்தம். அடுத்ததாக 4வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகத்துல இப்போ யாராவது சொல்லுங்க. விமலாம்மா, நீங்க 4வது ஸ்லோகம் சொல்லிருங்கம்மா. ரெடியா இருக்கீங்களா? விஜயலட்சுமி அம்மா, நீங்க ரெடியா இருந்தா நீங்க சொல்லிருங்கம்மா. சொல்றீங்களா? சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. सर्वः शिवस्तावनो भूतातिर्निधिरव्ययः संभवो भावनो भर्ता प्रभवः प्रभुरीश्वरः. கரெக்ட். நமஸ்காரம். நமஸ்காரம். சர்வ சிவஸ்தானுர் பூதாதிர் நிதிரவ்யயः சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரः. சோ இதுல பார்த்தோம்னா மொத்தம் 12 நாமாக்கள் இருக்கு, 12 பெயர்கள். சர்வாய நமக, ஃபர்ஸ்ட் சர்வ, அடுத்தது ஷர்வாய நமக. ஃபர்ஸ்ட் சர்வ, அடுத்தது ஷர்வாய நமக, அடுத்தது சிவாய நமக, ஸ்தானுவே நமக, பூதாதியே நமக, பூதாதிர் அது, நிதிரவ்யயः, அடுத்தது சம்பவாய நமக, பாவனாய நமக, பர்த்தாய நமக, பிரபவாய நமக, பிரபுவே நமக, அடுத்தது ஈஸ்வராய நமக. மொத்தம் 12 நாமாக்கள் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. இப்போ இதுல பார்க்கும் பொழுது சர்வகனா என்ன? ஃபர்ஸ்ட் சரஸ்வதி சாவோட சர்வக. சர்வகன்னா, நான் கொஞ்சம் வெளியில இருக்கனால பக்கத்துல கொஞ்சம் சவுண்ட் வருது, ஒரு நிமிஷம். சர்வகங்கிறது என்னன்னா, இந்த இடத்துல பார்க்கும்போது எல்லா பொருட்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் தோன்றுவதற்கும், எல்லா உயிர்கள் தோன்றுவதற்கும், சேத்தன அச்சேதன பொருட்கள் தோன்றுவதற்கும், உயிரினங்கள் எல்லாவற்றும் தோற்றத்திற்கு காரணமாக இருப்பவர். அதுதான் இங்க சர்வக. சோ எல்லா பொருள்களும் உயிரினங்களும் தோன்றுவதற்கும் இருப்பதற்கும் காரணமாக இருப்பவர் சர்வக. இது இன்னொன்னு சொல்றோம், பிரளய காலத்துல எல்லாமே அவர்கிட்டதான் ஐக்கியம் அடையுது, ஒடுங்கி போய் விடுகிறது. சோ எல்லாவற்றையும் அவர் அறிந்து இருப்பதால் அவருக்கு சர்வக அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. எல்லாமே அவருக்கு தெரியும். சர்வக சர்வஎன்பது எல்லாம், எல்லாம் தெரிந்தவர், எல்லாம் அறிந்தவர். அவர் தான் எல்லா உயிரினங்களையும் பொருட்களையும் படைப்பவர். அதனால அவருக்கு அதுக்கு காரணமாவும் இருக்கிறனால அவருக்கு சர்வகன்னு பேர். சோ எப்பொழுதும் எல்லாவற்றையும் அறிந்திருப்பதால் பகவானுக்கு சர்வகங்கிற ஒரு
அர்த்தமும் இருக்கு. 2 அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உயிரினங்களை படைக்கிறாரு, தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறார், அது ஒண்ணு. எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிறார், எப்பொழுதும் எல்லார பத்தியும் எப்பயுமே தெரியும் அவருக்கு. அதனால அப்படி இருக்கிறனாலையும் அவருக்கு அந்த பகவானுக்கு சர்வகன்னு பெயர். சரி, இப்போ இதுல பார்க்கும் பொழுது சர்வக அப்படின்னா இந்த உடம்பு அனைத்தையுமே அவர்தான் அனைத்தையும் உடலாக கொண்டவர். எல்லாரோட உடம்புமே அவரோட உடம்பு தான். அனைத்தையுமே அப்படின்னு பராசரப்பட்டு சொல்லும்போது எல்லாவற்றையும் உடலாக கொண்டவர், எல்லாமே அவரோட உடல் தான் அப்படிங்கிறது அவருடைய ஒரு அர்த்தம் இதுல சொல்றாரு. இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கும்பொழுது ஸ்ரீனிவாச கல்யாணம். நம்ம ஜென்ரலா கல்யாணம்னு பார்க்கும்பொழுது பார்வதி கல்யாணம், சீதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், ஆண்டாள் கல்யாணம் அப்படி சொல்றோம். ஆனா ஸ்ரீனிவாச கல்யாணங்கள் சொல்றனால எதனால சொல்றோம்னு பார்த்தோம்னா, ஸ்ரீனிவாசன் குபேரன் கிட்ட கடனை வாங்கி அவர் அந்த கல்யாணம் நடத்தினால இதுல ஸ்ரீனிவாச கல்யாணம்னு நம்ம சொல்றாங்க. சோ ஸ்ரீனிவாச கல்யாணம்னு அதனால சொல்றோம். இதுல என்னன்னா, அவரு ஸ்ரீனிவாசன் அவரோட கல்யாணத்து போது அக்னிய சமையல் செய்பவராக குக் அவரை நியமிச்சாரு. அங்க இருக்கிற தீர்த்தங்கள், திருப்பதியில இருக்க புஷ்கரணி, பாபநாச தீர்த்தம், அது இந்த மாதிரி தீர்த்தங்கள் எல்லாம் ஒரு சமையல் செய்வதற்கு வேண்டிய பாத்திரங்கள் அண்டாக்களாக மாற்றி அண்டாக்களாக செய்து அதுல சமையல் பண்ண சொல்றாரு. அக்னி பகவான் தான் செய்யறாரு. செஞ்சு எல்லாம் வர அத்தனை 33 கோடி தேவர்கள், 66 கோடி அரக்கர்கள், அப்புறம் ரிஷிகள் எல்லாரும் அவரோட கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் உணவு படைக்கணும், எல்லாரையும் சாப்பிட வைக்கணும். அப்ப என்ன பண்றாரு ஸ்ரீனிவாசன், தான் முதல்ல போய் உட்கார்ந்து அந்த உணவை சாப்பிடுறாரு. அப்ப அங்க இருக்க ரிஷிகள் எல்லாம் சொல்றாங்க, நாங்க முதல்ல உட்காரலாம் இருந்தோம், நீங்க போய் உட்கார்ந்து இருக்கீங்களே அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கோபம். அப்புறம் அவர் என்ன சொல்றாரு ஸ்ரீனிவாசன், சரி இப்ப நீங்க எல்லாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி ரிஷிகளையும் தேவர்களையும் அரக்கர்களையும் சொல்றாரு. அவங்க எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு எல்லாமே வயிறு நிரம்பிய உணர்வா இருக்கு, நாங்க எல்லாருமே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு, அதனால எங்களுக்கு இப்போ வேண்டாம் மாதிரி சொல்றாங்க. அப்போ கேக்குறாங்க, எப்படி இந்த மாதிரி எல்லாருக்கும் ஆச்சு, எதனால ஆச்சுன்னு சொல்லும் பொழுது, ஸ்ரீமன் நாராயணன் எல்லாருடைய உடலாக இருப்பதால் எப்படி நம்ம உணவு நம்ம வாய் மூலமா சாப்பிட்டாலும் நம்ம அனைத்து உறுப்புகளுக்கும் அந்த உணவு போய் சேர்ந்து சக்தியாக மாறுகிறது இல்லையா, அது மாதிரி ஸ்ரீமன் நாராயணன் சாப்பிட்ட உடனேயே எல்லாருக்குமே அது போய் சேர்ந்தது அப்படிங்கிறதுதான் எல்லாருடைய உடலிலும் அனைத்து உடலிலும் உடலாக இருப்பவர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி கதை. சோ எல்லா உலகங்களும் அதாவது எல்லாருமே அவருள்ள ஐக்கியம், அவரோட உடலாக இருக்கிறாங்க, அவர்தான் உடலாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லியிருக்கிறாங்க. அனைவரை காட்டிலும் அனைவரும் எல்லாருடைய உடம்பிலும் இவர் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதுல அனைத்தையும் உடலாக கொண்டவர் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோக, இந்த அர்த்தம், இந்த நாமாக்கு பொருள். இதுல என்ன, சர்வக. அடுத்தது வருது ஷர்வக. இது சிவசகாரம் ஷ. ஷர்வக அப்படின்னா என்னன்னா, பிரளய காலத்துல எல்லாவற்றையும் அழிப்பவரே அவர்தான். சம்ஹார சமய ஸ்ருணாதி சம்ஹார சமயே இதி ஷர்வக. என்ன செய்யறார், சம்ஹார சமயத்துல எல்லா ஜீவாத்மாக்களையும் பிரளய காலத்துல அழிக்கும் தொழிலை செய்பவர். அதனால இங்க ஷர்வக அப்படிங்கிறது. சோ ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னா, எல்லாமே எல்லா பொருட்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தார், எல்லாவற்றையும் அறிந்தவர், பிரளய காலத்துல அதுவும் ஒரு வருது, எல்லாமே அதுல வந்துருது சர்வகல. இங்க ஷர்வக சொல்லும் போது ஒன்லி ப்ரெசைஸா அவர் பர்டிகுலரா அவர் சொல்றது என்னன்னா, பிரளய காலத்துல எல்லாவரையும் அழிக்கிறாரு, அழிக்கும்
அதாவது அவருள்ளதான் எல்லாமே போய் ஐக்கியமாகுது. படைத்தல், காத்தல், அழித்தல். அழிக்கிற தொழில ருத்ர ரூபத்துல செய்யறாரு. அதுதான் இங்க பர்டிகுலரா பிரளய காலத்தை. அதனால்தான் அவங்க என்ன சொல்றாங்க, சம்ஹார சமயே பண்றனால அதுக்கு சுனாதி அந்த மாதிரி அழிக்கிற செய்யறதால் அவருக்கு பேரு ஷர்வக அப்படிங்கிறது. இதுதான் ஷர்வகங்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் சர்வக ஜென்ரலா எல்லாவற்றையும் படைப்பதற்கு காரணமாக இருந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். பிரளய காலத்திலும் எல்லா ஜீவராசிகளும் அவரிடம் ஐக்கியமாகுது. அது ஜென்ரலா எல்லாமே வருது சர்வகல. இந்த ஷர்வகல் என்னன்னா பர்டிகுலரா பிரளய காலத்துல சம்ஹார சமயே இந்த மாதிரி அழிக்கும் தொழிலை செய்யற. அழிக்கும் தொழில்னா என்ன, எல்லா ஜீவராசிகளும் அவர்கிட்டயே போய் ஒடுங்கிடுது, ஐக்கியமாயிடுது. அதுதான் ஷர்வக அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம். வந்திருக்காங்க. இப்போ இதுல பராசர பட்டர் சொல்லும் பொழுது அடியவர்களின் இந்த ஷர்வகக்கு சொல்றாரு, அடியவர்களின் துன்பத்தை போக்குபவர். அடியவர்களுடைய அதாவது டிவோட்டிஸோட துன்பங்களை எல்லாம் போக்குபவர் அப்படின்னு ஷர்வகக்கு சொல்றாரு. அதுக்குதான் என்னன்னா ஒரு கதை சொல்லுவாங்க. பிரம்மாக்கு 5 தலை இருந்தது. 5 தலையில 5வது தலையா இருந்தது அக்னி. அது பயங்கர நெருப்பு, அது எரிச்சு அப்படியே வெப்பமே அதுல தாங்க முடியாது. அப்பேற்பட்ட அந்த தலை வெப்பத்தினால் தேவர்கள் எல்லாம் ரொம்ப சிரமம் அடைய அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சிவன் கிட்ட போய் அணுகுறாங்க. எங்களுக்கு ரொம்ப இந்த வெப்பத்தை தாங்க முடியல, அதனால நீங்க தான் இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். சிவன் என்ன பண்றாரு, உடனே ருத்ர தாண்டவம் ஆடி அந்த பிரம்மாவோட 5வது தலைய பிடுங்கி எடுத்துடுறாரு. அப்ப அந்த தலையானது இவரோட கையில ஒட்டிக்குது, சிவனோட கையில ஒட்டி கொள்றது. அதனாலதான் அவருக்கு பேர் என்னன்னா கபாலி அப்படின்னு சொல்லுவாங்க. கபாலி அப்படின்னு, கபாலீஸ்வரர். அந்த ஒட்டிட்டனால என்ன ஆகுது, இவருக்கு ஒரு தோஷமும் ஆயிடுது. பிரம்மாவோட தலையை இது பண்ணனால அந்த தோஷம் போக்குவதற்காகவும் கையில இருந்து அந்த தலையை விலகிறதுக்காகவும் சிவபெருமான் பிரம்மா கிட்டே கேட்கிறாரு, நான் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கேன்னு. பிரம்மா சொல்ற, நீங்க போய் நாராயணன் கிட்ட கேளுங்க, அவர் தான் உங்களுக்கு அருள் புரிய முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சிவபெருமான் என்ன பண்ற, திருக்கண்டியூர்ங்கிற இடத்துல அங்க பெருமாளை போய் வணங்குறார். அங்க இருக்க புஷ்கரணியில ஸ்நானம் செஞ்சுட்டு அங்க போய் அந்த பெருமாளை கேட்கிறார், அவர்கிட்ட வணங்க. அவர் பெருமாள் என்ன பண்றாரு, அவருடைய மார்பை தன்னுடைய நகத்தால் பிளந்து ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை இந்த 5வது தலை சிவனோட தலை சிவனோட கையில ஒட்டி இருக்கின்ற பிரம்மாவோட தலையில ஃபில் பண்ற, நிரப்புறார். நிறைச்ச உடனே என்ன ஆகுது, அந்த 5வது தலையானது கீழே விழுந்துருது. சோ அப்ப இவருக்கு அந்த சாப்ப விமோச்சனமும் ஆயிடுது. அதாவது இவருக்கு சிவனுக்கு அவரை பிரம்மாவோட தலைய கொய்தனால அந்த ஒரு தோஷம் இருக்கும் இல்லையா, அந்த அதுவும் போயிடுது. சோ அதுதான் திருக்கண்டியூர்ல பார்த்தோம்னா பிரம்மபுர கண்டீஸ்வரர்னு 2 கோயிலுமே இருக்கும். அதுல பிரம்மாக்கும் சிவனுக்கும் அங்க இருக்கு. அடுத்தது ஹர சாப்ப விமோச்சன பெருமாள் அப்படிங்கிறது தான் அங்க விஷ்ணு. அங்க விஷ்ணு இருக்கிறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவரோட சாபத்தை போக்கியதனால அவருக்கு பேரு ஹர சாப விமோச்சன பெருமாள் அப்படிங்கிறது. சோ இந்த இது பார்த்தோம்னா ஷட்வக அப்படிங்கறதுக்கு ஒரு இது சொல்றோம். சோ நாமும் நம்ம அந்த மாதிரி ஷட்வகன்னு நம்ம சொல்லி வந்தோம்னா நம்மளுடைய துன்பங்கள் தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்குவார் அப்படிங்கிறது தான் இந்த ஷட்வகக்கு. அடுத்தது பார்க்கும்பொழுது சிவக. சிவகன்னா என்ன, இங்க சிவன்னா மங்களமானவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். முக்குணங்களிலிருந்து விடுபட்டு பரிசுத்தமாக இருப்பவர் சிவக. முக்குணங்கள் என்ன நமக்கு தெரியும், சத்வ ரஜோ தமோ குணம். சத்வகுணம்
ரஜோகுணம், தத்வகுணம். இந்த முக்குணங்களால தான் நம்மளுடைய நாம் வினைகள் செய்யறோம். அந்த வினை பயனையும் நம்ம அனுபவிக்கிறோம். அந்த முக்குணங்களும் அற்றவர், அதிலிருந்து விடுபட்டு இருப்பவர் சிவக. முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர்னு நம்ம சொல்றோம். அதனால அவருக்கு சிவ அப்படின்னு பேரு. சோ இதுல பார்த்தா சிவங்கிற பெயர் வந்து ஸ்ரீமன் நாராயணனுக்கு உண்டு. ஹரிங்கிறோம் இல்லையா, அவருக்கு சிவகங்கிற பேரும் உண்டு. அப்ப நம்ம பார்க்கும்போது சிவங்கிற நாமத்துக்கும் விஷ்ணுங்கிறதுக்கும் வித்தியாசம் கிடையாது, எல்லாமே ஒன்று அப்படின்னு ஆதிசங்கராச்சாரியார் சொல்லும்போது சொல்றாரு. அதுல வித்தியாசமே கிடையாது அப்படின்னு. எல்லாமே ஒண்ணுதான். நம்ம தான் சிவ சைவ அண்ட் வைணவ வேறுபாடெல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனா ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து பராசர பட்டர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, சிவகங்கிறதுக்கு ஒரு மங்களமானவர். சிவன் வந்து ரொம்ப மங்களமானவர், தூய்மையானவர், பரிசுத்தமானவர் அப்படின்னு சொல்றாரு. இந்த சிவாய நமகங்கிறது, சிவங்கிறது விஷ்ணுக்கு ஒரு நாமம், 27வது நாமமா இருக்கு. இதுல என்னன்னா இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி என்னன்னா, சிவன் வந்து கைலாயத்துல இருக்கும் பொழுது அப்ப பார்வதி அம்மா என்ன பண்றாங்க, அங்க தவம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. பார்வதி அம்மாக்கு என்னன்னா சிவனை தான் ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவம் பண்ணிட்டு இருக்கும்போது சிவன் வந்து முதியவர் வேடத்துல வந்து கேக்குறாரு, எதனால உனக்கு சிவனை பிடிக்கும்? சிவன் தான் அவர் சுடுகாட்டுல இருக்கிறாரு, மண்டையோட தான் மாலையா போட்டு இருக்கிறாரு, அவரை எதுக்கு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனாலும் பார்வதி அம்மா உறுதியா, எனக்கு சிவன் தான் கணவனா வரணும், நான் நான் அவரை நோக்கிதான் தவம் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் திருமணமும் ஆகும். அவர் இளைஞராக வந்து திருமணமும் புரிந்து கொள்வாரு. இதுக்கப்புறம் என்னன்னா, அவரு மானசரோவர் அந்த இதுகிட்ட இருக்கும் பொழுது அம்பாள் வந்து பார்வதி அம்மா சொல்லுவாங்க, நான் வந்து அன்னைக்கு உங்களைதான் பிடிக்கும், உங்களைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொன்னேன். ஆனா எதனால, எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க வந்து ஏன் வந்து சுடுகாட்டுல இருக்கிறீங்க, மண்டையோட மாலையா அணிஞ்சிருக்கிறீங்க, எதனால அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சிவபெருமான் சொல்லுவாரு, நான் வந்து சிவாய சிவாங்கிறது நாமம் வந்து ஸ்ரீமன் நாராயணனுக்கு உரியது, மங்களமானவர்ங்கிறது. சிவாய நம நான் சொல்லி 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 நானும் மங்களமா இருக்கேன். அதனால எனக்கு வந்து என்னை சார்ந்தவங்களும் மங்களமா இருப்பாங்க, சுத்தமாக இருப்பார்கள். அதனால எனக்கு வந்து அந்த மாதிரி சிவன் என்ற பெயர் எனக்கு உண்டாகிவிட்டது. சிவாய நமன்னு சொன்னோம்னா நம்ம வந்து எல்லாருமே மங்களகரமாக இருப்பாங்க அப்படிங்கறதுக்கு அவர் சொல்றார். நாராயணனோட பெயர் சிவாய நமங்கிறது ஒரு நாமம், அதையும் நான் சொல்லி வரேன் அப்படின்னு சொல்றாங்க. பராசரப்பட்டர் சொல்லும் பொழுது அந்த மாதிரி அவர் சொல்றாரு. சோ நாமும் சிவாய நமக என்று சொல்லி வந்தால் மங்களகரமான செயல்கள் நடக்கும், எந்த தோஷமும் நம்மள அண்டாது அப்படிங்கிறதுதான் இந்த சிவாய நமகங்கிறதுக்கு அர்த்தம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறது வந்து என்னன்னா ஸ்தானுகு. ஒரு இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, இது ஸ்தானுகுன்னா என்னன்னா ஸ்திரகம், எப்பொழுதும் உறுதியாக இருப்பவர், ஸ்திரமாக இருப்பவர் அப்படிங்கிறதுதான் ஸ்தானுகு அப்படின்னு. அன்சேஞ்சிங், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவ்வியக அப்படிங்கிறது பார்த்தோம். சோ ஸ்திரமாக உறுதியாக இருக்கிறது தான் ஸ்தானுகு. இது அது அப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க, சிவனுக்கு மற்றொரு பெயர் ஸ்தானுகு. அப்ப இதுல ஆதிசங்கரர் சொல்றது என்னன்னா, சிவ விஷ்ணு பேதம் கிடையாது அப்படிங்கறதுதான். சிவன் தான் விஷ்ணு, விஷ்ணு தான் சிவன்கிறது தான் ஸ்தானுகுங்கிறது. சிவனுக்கு மற்றொரு பெயரும் ஸ்தானுகு அப்படிங்கிறது. இதுதான் வந்து அவர் சொல்லும்போது, ஒண்ணு வந்து ஸ்திரமாக இருப்பவர், அப்புறம் விஷ்ணுவாகவும், விஷ்ணுக்கு பெயர் தான் சிவன், சிவனுக்கு மற்றொரு பெயர் தான்
ஸ்தானுகு அப்படிங்கிறது. அப்ப ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ற விளக்கம். அடுத்ததாக நம்ம இதுல பார்க்கும்போது பராசர பட்டர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஸ்தானுகுங்கிறது வந்து உறுதியானவர், உறுதியை அளிப்பவர். அவரும் உறுதியா இருக்கிறாரு, தன்னை அண்டியவர்களுக்கும் உறுதியை கொடுப்பவர் அப்படிங்கிறதுதான் ஸ்தானுகு. ஸ்டடியா இருக்கிறவர் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு குட்டி கதை என்னன்னா, மதுராந்தகம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மதுராந்தகத்துல ஏரி காத்த ராமர். ஏரி காத்த ராமருங்கிறது சன்னதிக்கு திருநெல்வேலியில இருந்து நிறைய அடியவர்கள் எல்லாம் வந்தாங்க. வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு சிறுவனும் வரான். அவன் என்ன பண்றான், அடியவர்கள் கூட்டத்துல இருக்க ஒரு சிறுவன் தான். அவன் என்ன பண்றான்னா, கொப்பளிக்கிறான். சாப்பிட்டு வாயை கொப்பளிக்கும் பொழுது அந்த வாயில இருந்து உமிழ்ந்த நீர் வந்து என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்க ஒரு உடும்பு மேல படுது. அந்த உடும்பு மேல பட்ட உடனே அந்த உடும்பு வந்து என்ன ஆகுதுன்னா, அடுத்த பிறவியில எப்படி இருக்குன்னா, யாதவ பிரகாசர் அவராக அவதாரம் செய்யறார். அடுத்த பிறவி எடுக்கிறார். யாதவ பிரகாசர். அந்த உடும்பு அந்த சிறுவன், அடியவர்களான சிறுவன், அவன் அடியார் கூட்டத்துல இருக்கிற அந்த சிறுவன் உமிழ்ந்த நீரினால் அவர் என்ன ஆறாரு, அந்த உடும்பு வந்து யாதவ பிரகாசராக அடுத்த பிறவி எடுக்கிறார். அவர் வந்து என்ன பண்றாரு, ராமானுஜர் மேல ரொம்ப தவறான எண்ணம், அவரை பத்தி தப்பு தப்பா அபச்சாரம் தான் செஞ்சுட்டு இருக்கிறார் யாதவ பிரகாஷர். அப்போ அவருக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துல நம்ம ராமானுஜரை வந்து இவ்வளவு தப்பா சொல்றோமே அப்படின்னு அவருக்கே உணர்றாரு. உணர்ந்து என்ன பண்றாரு, தன்னோட தவறை உணர்ந்து அவரோட தாய் கிட்ட போய், அன்னை கிட்ட போய் கேக்குறாங்க, நான் இந்த மாதிரி ராமானுஜரை தப்பா தப்பா சொல்லியிருக்கேன், எனக்கு அதனால பாவம், அந்த பாவம் விலகுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த உலகத்தை நீ 3 தடவை சுத்தி வா, அப்பதான் உன்னோட பாவம் விலகும் அப்படின்னு. அப்ப அந்த யாதவ பிரகாஷ் அவர் நினைக்கிற, எப்படி நான் இந்த உலகத்தை சுத்த முடியும் அப்படின்னு. அப்போ அவரோட கனவுல காஞ்சியில இருக்கிற வரதராஜ பெருமாள் தோன்றி சொல்றாரு, எனக்கு வந்து ராமானுஜர் தான் இந்த உலகம், நீ போய் இந்த ராமானுஜரை 3 தடவை சுத்து, உன்னோட பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு வரதராஜர் இவரோட கனவுல வந்து சொல்றார். யாதவ பிரகாஷரோட கனவுல வந்து உடனே இவர் என்ன பண்றார், போய் தான் செய்த தவறெல்லாம் உணர்ந்து திருந்தி ராமானுஜரை போய் 3 முறை வலம் வர்றார். 3 முறை வலம் வந்து அவரு என்ன ஆறாரு, ராமானுஜரையே கதியாக அடைந்து அவருக்கே சீடராக மாறி அப்புறம் மோட்சமும் பெற்றார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பக்தன் தான், இந்த சிறுவன்கிறவன் ஒரு அடியார்கள் கூட்டது டிவோட்டி தான், அவனும் ஒரு சிறுவன். சிறுவன் வந்து ஒரு பக்தர்கள் குழாம்ல இருக்கிறவன் தான். அவன் உமிழ்ந்த அந்த நீர் வந்து உடும்பு மேல பட்டு அது யாதவ பிரகாஷராக மனித ரூபம் அடுத்த பிறவியில எடுத்து, அதுக்கப்புறம் ராமானுஜர் சீடராக மாறி கடைசியில மோட்ச பதவியும் கிடைச்சது. சோ என்னன்னா, அவர் இதுல இருந்து தெரியறது, ஸ்தானுகங்கிறதுல இருந்து என்னன்னா, அவரும் உறுதியா இருக்கிறாரு, தன்னை அண்டியவர்களுக்கும் உறுதியை அளிப்பவர் அப்படிங்கிறது தான் இதுல தெரியறது. இந்த இதுல இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது வந்து இந்த ஸ்தானுகுங்கிறது 28வது நாமம். சகசநாமத்துல ஸ்தானுகு. அடுத்தது வந்து பூதாதிர். பூதாதிர் பூதாதின்னா என்னன்னா, பூதனா பூத பிளஸ் ஆதி, அதுதான் பூதாதி. பூதனா எல்லா ஜீவராசிகளும். அந்த பூ கிட்ட 4 போட்டா அது பூன்னு சொல்றோம். பூத ஆதி, அப்போ எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதியாக அவர்தான். அந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் முன்னாலேயே தோன்றியவர், ஆதியாக இருப்பவர். அதனால பூதாதி அப்படிங்கிறது ஆதி சங்கராச்சாரியார் கொடுக்கிற விளக்கம். விஷயம். இதுல வந்து அவர் சொல்றது வந்து என்னன்னா, சர்வஹா சொல்லிட்டோம்.
பூதாதி, அதாவது பூதானாம் ஆதி காரணத்வத் பூதக. பூதங்கள் ஜீவராசிகள் உருவாவதற்கு தோன்றுவதற்கு ஆதி காரணமாக இருந்ததால் அவருக்கு வந்து பூதாதி அப்படிங்கிற ஒரு சொல்றாரு. முக்கிய ஆரம்ப காரணமாக இருந்தனாலும் அவர் வந்து பூதாதி அப்படிங்கிற பூத பிளஸ் ஆதி உயிரினங்களுக்கு காரணமா இருந்தனால சொல்றோம். அப்புறம் 5 பூதங்கள், நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், அனைத்து 5 பூதங்கள் தோன்றுவதற்கும் காரணமாக இருந்தவர். ஆகையால் அவருக்கு பேரு பூதாதி அப்படிங்கிறது ஒரு காரணம். அது ஒரு அர்த்தம். அது அவர் ஆதிசங்கராச்சாரியார் சொல்லும் பொழுது, பராசரர் பட்டர் என்ன சொல்றாருன்னா, அனைத்திற்கும், அவர் அதேதான், அனைத்திற்கும் ஆதியானவர், எல்லாவற்றிற்கும் ஆரம்பமே அவர் தான். ஆதிங்கிறது அதுக்கு முன்னாலே தோன்றினவர் சொல்லலாம், அல்லது காரணமாக இருப்பவரும், எல்லா உயிரினங்கள் தோன்றுவதற்கும் ஆதியானவர் அவர் தான் அப்படிங்கிறது பராசரர் பட்டர் சொல்றாரு. இதுக்குதான் ஒரு சின்ன கதை. என்னன்னா, கண்ணன் வந்து கோகுலத்துல ஆயர்பாடியில வந்து உணவு சாப்பிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த உணவு வந்து அவரோட மத்த தேவர்களும் சிறுவர்கள் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா தேவர்களுக்கு எல்லாம் ஒரு ஆசை, நம்மளும் இந்த சிறுவர்கள் போல நம்மளும் அவரோட உட்கார்ந்து உணவு சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அப்ப என்ன பண்றாங்க, அவரோட உட்கார்ந்து சாப்பிட்டோம்னா அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு ஆசையினால அவங்க பாக்குறாங்க. ஆனா இந்த சிறுவர்கள் எல்லாம் சாப்பிட்டு கைய வந்து யமுனா நதியில கழுவும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த பருக்கை எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அவங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க, தேவர்கள் எல்லாம். ஏன்னா கிருஷ்ணரோட சிறுவர்கள் கிருஷ்ணரோட கூட இருந்து அமர்ந்து சாப்பிட்ட பாக்கியம் பெற்ற அந்த கிருஷ்ண நண்பர்கள், அவங்க சிறுவர்கள்லாம் பாலகர்கள் எல்லாம் சாப்பிடும் பொழுது நம்மளும் அந்த உணவை எடுத்து அவங்க கையில இருந்து விழுந்ததை வச்சு, கை கழுவும் போது விழுந்த அந்த பருக்கையை வச்சு இவங்களும் சாப்பிடுறாங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும். அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அவரோட லீல காரணமா அவர் சொல்றாரு நண்பர்கள் கிட்ட எல்லாம், நீங்க வந்து அவங்களோட கையெல்லாம் யமுனா நதியில கரைக்காதீங்க, கலக்காதீங்க, கழுவ வேண்டாம் அப்படின்னு. அப்ப தேவர்கள் எல்லாம், ஆகா இந்த ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சது, அதுவும் நமக்கு கொடுக்காம பண்ணிட்டாரே கிருஷ்ணரு, அவரோட லீலையில இது ஒரு லீலை, நமக்கு அது கூட கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறாங்க. அப்ப வந்து போய் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பிரம்மா கிட்ட, இந்த ஒரு சந்தோஷம் கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிறதே அப்படின்னு. பிரம்மா என்ன பண்றாரு, இந்த எல்லா குழந்தைங்களையும், மாடு, கண்ணுக்குட்டி எல்லாத்தையுமே, சிறுவர்கள் எல்லாரையும் ஒரு குகையில போட்டு அடைச்சிடுறாரு. அடைச்ச உடனே என்ன ஆறுது, பிரம்மா அடுத்த திரும்பவும் அவர் பிரம்ம லோகத்துக்கு, சத்தியலோகத்துக்கு போறாரு. அங்க இருந்த இன்னொரு பிரம்மாக்கு ஒரு காலம், அவரோட காலம் முடிந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பிரம்மா வருவாங்க, 100 வருஷங்கள் பிரம்மாக்கு. அப்ப அந்த 100 வருஷங்கள்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் 4, அதாவது நம்மளுடைய 4 யுகங்கள் தான் அவருக்கு ஒரு டே. அப்ப 4 யுகங்கள் ஒரு இரவு, அப்படி. அது போல 100 வருடங்கள் கழிந்து இன்னொரு பிரம்மா அங்க வருவாங்க. இந்த பிரம்மா வந்து அங்க இருக்க பிரம்மாவால கீழே போக வச்சு கீழே வந்துடுறாரு, கீழே தள்ளப்படுறாரு. கீழே வந்து பார்த்தா திரும்பவும் எல்லா இடத்துலயும் சிறுவர்கள் விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் குகையில போய் பாக்குறாங்க, குகையிலயும் சிறுவர்கள் இருக்காங்க. மாடு, கண்ணுக்குட்டி எல்லாமே எல்லா இடத்துலயும் வெளியிலயும் இருக்கு. உடனே அவருக்கு ஒண்ணும் புரியல, எப்படி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போ இந்த ஆயர்பாடியில இருக்க வீட்லயும் குழந்தைங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப பிரம்மா வந்து நினைக்கிறாரு, எப்படி வந்து எல்லா இடத்துலயும் திரும்பவும் இந்த நம்ம தான் குகையில அடைச்சோமே, எப்படி குழந்தைங்க எல்லாம் இங்க விளையாடுறாங்க அப்படின்னு அவருக்கு சந்தேகம். அப்ப பார்த்தா கடைசியில என்னன்னா, கிருஷ்ணர் தான் அனைத்து சிறுவர்களாகவும் உருவம் எடுத்து எல்லா வீட்லயும் அவரே குழந்தையாவும், மாடு, கண்ணுக்குட்டியாவும் எல்லா இடத்துலயும் அவரே நிறைந்து இருக்கிறாரு. அப்ப இதுல பார்க்கும்பொழுது அனைத்து உயிர்களாக அவர்தான் படைச்சாரு. அதுல இது ஒரு, இந்த கிருஷ்ணரோட லீல மூலமா நமக்கு இதுல என்ன தெரியுதுன்னா, எல்லா உலகங்களையும் எல்லா ஜீவராசிகளையும் படைப்பதற்கு காரணமாகவே இருந்தாரு. அவர் தான் இதுல வந்து அனைவரையும் ஈர்ப்பவராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. சோ இந்த குழந்தைகள் எல்லாமே, அந்த கோபிகா ஸ்திரீகள் அவங்க எல்லாருமே தன் குழந்தைங்களோட விளையாடுறது, அதுங்க பண்றது ஒரு குறும்பு இல்லாம அவ்வளவு சமத்தா எல்லாம் அப்படி விளையாடிட்டு சந்தோஷமா இருக்க பார்க்கும்பொழுது
பிரம்மாக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. அப்புறம்தான் அவர் புரிஞ்சிட்டாரு, இது எல்லாமே கிருஷ்ணர் தான் அத்தனை வடிவம் எடுத்து இந்த மாதிரி பண்ணிருக்கிறாரு. அவர் அடைச்ச குழந்தைங்களும் உள்ள குகையில இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. அதுதான் அவருக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அதுல இருந்து தெரிந்தது கிருஷ்ணர் தான் இந்த மாதிரி எல்லா ரூபமாகவும் எல்லா குழந்தைகளாகவும் இருக்கிறாரு அப்படின்னு. சோ அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அனைத்து உயிரினங்களுக்கு தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறார், தோற்றமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. நம்ம எல்லாரும் பூதாதியே நமகன்னு சொல்லி வந்தோம்னா, நம்மையும் அவர் உறுதியாக நம்முள் இருந்து நம்மை காப்பாற்றுவார் என்பது உறுதி. சோ இதோட இன்னைக்கு நம்ம ஸ்லோகாவை முடிச்சு இந்த அர்த்தத்தை பார்த்துக்கலாம். மீதி நாளைக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை கண்டினியூ பண்ணலாம். ஹரி ஓம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ஓம் நமோ நாராயணாய.